7P நியூஸ் டிஜிட்டல் மீடியாவின் ராஜா. திமுகவின் 15வது பொதுக்குழு கூட்டம் இன்று செயின்ட் ஜார்ஜ் பள்ளியில் நடைபெற்றது. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டம் அதில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கும் முன்பு அண்ணா நினைவிடம், பெரியார் நினைவிடம், கலைஞர் வாழ்ந்த வீடு, பேராசிரியர் வீடு போன்ற இடங்களுக்கு சென்று மரியாதை செலுத்திவிட்டு விழா மேடைக்கு வந்தார். விழா மேடையில் ஒரு உருக்கமான உரையை நிகழ்த்தினார். அதில் உழைப்பு என்று தொடர்ந்து கூறி வந்தார். அதன் பின்பு அமைச்சர்கள் பொது இடங்களில் கவனமாக பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஏனென்றால் இந்த காலத்தில் பாத்ரூம், படுக்கையறை தவிர அனைத்துமே பொது இடங்களாக மாறிவிட்டதாகவும் அமைச்சர்கள் மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஏனென்றால் ஒவ்வொரு சர்ச்சைக்கும் தான் பதில் சொல்ல வேண்டும் என்றும், மழை பெய்தாலும் மழை பெய்யவிட்டாலும் என்னை தான் குறை சொல்வார்கள் என்று ஒரு கிண்டலாக அங்கு கூறினார். மேலும் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் இப்படி பேசினால் நான் யாரிடம் போய் சொல்வது என்று ஒரு கவலையாக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்கள். நாம் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இடங்களிலும் கைப்பற்ற வேண்டும். தொடர்ந்து 3 ஆண்டுகளாக திமுகவின் ஏறுமுகமாக இருக்கின்றது என்றும், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், கிராமப்புற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து திமுக வெற்றி பெற்று வருகிறது என்று குறிப்பிட்டார்.